வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடத்துக்குளத்துலேருந்துங்க ஒரு 6.5 கிலோமீட்டருமே, கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் வந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 அடி பக்கம் வருங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 தென்னங்கன்று வச்சுருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 கொய்யா மரம் வச்சுருக்கிறாங்க. கொய்யா மரம் வந்து வருமானம் வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து பாலை வர ஸ்டேஜில் இருக்குதுங்க. நல்லா அருமையான மண்கட்டம் உள்ள செம்மண் பூமிங்க. காடு முழுசுமே வந்து சொட்டு நீர் வசதி இருக்குதுங்க. பூமியோட வந்து தெற்கோட்டில் வந்து கிழமையில் வந்து ஒரு 16 அடி தடப்பாத்தியம் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல்லுங்க, ஒரு ப்ரீ சர்வீஸு, அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி தொட்டி ஒன்று இருக்குதுங்க ஜலமூலையிலேங்க. உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 10 டு 12 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. உடுமலைப்பேட்டைக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருங்க ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க. இதை தொட்டிங்க ஜலமூலையே அமைஞ்சிருக்குங்க. தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு தொட்டி கட்டிக்கிறாங்க. தொட்டி வந்து ஜலமூலையே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 150 அடி தார் ரோடு பேஸ் வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 39 கிலோமீட்டரும், பழனியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரும், சூலூர்லேருந்து 75 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. சக்கரமல் ரோடு வழியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. சுற்றியுமே வேறு பக்கத்துலேயே வேறு மாந்தோப்பு இருக்குதுங்க. இந்த கம்பி வேலைக்கு வந்து அப்படியே வந்து தெம்பரமாக வந்து வடகரமாக ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. ஒரு போர்வெல் வந்துருங்க. மொத்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரா சேர்த்துங்க 55 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க. இதில் வந்து 70 தென்னங்கன்றுங்க. இதை ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 அடி பக்கம் வருங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாறை ஒன்று இருக்குதுங்க. அது தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. மெயின் ரோடு கரெக்டாக 2 கிலோமீட்டருக்கு. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க.